ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ்ராஜ் ஆகி நான் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு முரக்குட்டி ஊரை சேர்ந்த கவிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் ஆர் பிள்ளைராஜ் அவர்களை பேடிக்கொண்டு வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் ஒரு சிறந்த கவிஞர், அதுவும் அனுபவம் கவிஞர் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது கேள்விப்பட்டதால் தான் உங்களை இப்போ பேட்டி எடுக்க வந்திருக்கின்றேன். உங்கள் அனுபவம் பற்றி ஒரு வரையில் சொல்லுங்கள். கவிதை அனுபவம். கவிதை அனுபவத்தில் எனக்கு ஒரு 39வது வருஷத்தில் எனக்கு இந்த கவிதை உணர்வு வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த ஒரு கணக்கு போட்டால் ஒரு 68 ஆகுது. இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய முழு நேர ஒரு வாசிப்பு திறமை, கவிதை எழுதுவது, இதெல்லாம் என்னுடைய ஒரு பொழுதுபோக்காகவோ ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு தொழிலாகவோ நான் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கிறீர்கள். ஆமாம். சரிங்க. நீங்கள் இப்போ எழுதின அந்த கவிதை புக்குகள் இருக்கீங்க இல்லையா, சுமார் எத்தனை படைப்புகள் படித்திருக்கிறீர்கள்? நாம் ஒரு படுக சமுதாயத்தை சேர்ந்த இது ஆல்பத்தில் முதலாவதாக 1997 ஆனந்தராக என்ற ஒரு பாடல் ஆல்பத்தை முதலாக வெளியிட்டோம். சரிங்க. ரெண்டாவதாக அதே படுகா இதுலேயே ரெண்டாவதாக ஒரு படைப்பு சாரி சந்தோஷ என்ற ஒரு ஆல்பத்தையும் வெளியிட்டோம். மூணாவதாக ஊனசிரி என்ற ஒரு ஆல்பத்தையும் வெளியிட்டோம். நாலாவதாக நினகாகி என்ற ஒரு ஆல்பத்தையும் அதே படுகா பாடல் தான் வெளியிட்டு இத்தனை அரங்கேற்றி இருக்கீங்க. ஆமாம். சரிங்க. இப்போதைக்கு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறதா, இல்லை இடைப்பட்ட காலத்தில் அதை ஒதுக்கி நிறுத்தி வைத்திருக்கிறீர்களா? இல்லை, இப்போ அதே நடந்துட்டு தான் இருக்கு. எழுதுகிற பழக்கமும் அப்படியே தான் இருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கேன். சொல்லுங்க. படுகா இதுலேயே நம்ம சமுதாயத்துக்காக மக்கள் பயன்படும் வகையில் இந்த பழங்காலத்து பழமொழி அத்தனையும் புறவெறுப்பு முதல் ஒரு பகுதியாக ஒரு 50க்கு அதுக்காக ஒரு விளக்க உரை அந்த அதாவது குடும்ப பொக்கிஷம் என்ற இந்த நூலானது எல்லோருக்கும் ஒரு பயன்படும் வகையில் அமைந்துள்ளது என்பதை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக பல பேரும் இதை வாங்கி படித்து பயன்பெறுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நூல் இப்போ வெளியிட்டிருக்கீங்களா, இல்லை ப்ரோசஸ் ஆகிட்டு இருக்குங்களா? இல்லை, அது வெளியிட்டாச்சுன்னா அது வந்துட்டு இந்த அமேசான் கிண்டல் அந்த ஆப்பில் இருக்குது. ஆன்லைனில் எல்லாம் படிக்கப்படி செஞ்சிட்டோம். அந்த அளவுக்கு போயிருக்கு. மேலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சரிங்க ஐயா. இப்போ இன்னொன்று நம்ம படுகு படத்துக்கு சரிங்க அது வெளியாகி ஒரு 8 வருஷம் ஆயிருக்கு நினைக்கிறேன். ஒசமுங்காருங்கிற ஊட்டிலெல்லாம் வெளியிட்டாங்க, நாங்களே பார்த்துருக்கோம். கணபதி தியேட்டரில் அப்போ நானே நேரில் போய் பார்த்தோம். அது உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குங்களா ஐயா? எனக்கு ஒரு 3 பாடல் எழுதியிருக்கு. அதில் 3 பாடல் எழுதியிருக்கீங்க. சிறப்பு. நல்லதை வந்திருக்கு. சரிங்க. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அது என்னுடைய சகோதரர்களும் சக நண்பர்களும் சேர்ந்து போய் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. நல்லா இருக்கு. சரிங்க. இப்போதைக்கு உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? நான் பொழுதுபோக்குன்னா எங்களது மெயின் இது விவசாய தொழில். இடைப்பட்ட டைமு கிடைக்கும் போதெல்லாம் நான் புத்தகத்தை படிப்பது, எழுதுவது,
எனக்கு சகஜமாக நான் இசையில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கீங்க. இருக்கேன். இப்போ தோட்டத்துக்கெல்லாம் போய் மேற்பார்வையிட்டு வருவீங்க? ஆமாம் அடிக்கடி போவீங்க? ஆமாம். சரி, பரவாயில்ல. இப்போ உங்கள் ஊர் முறக்குட்டி இதில் சிறப்புமிக்க ஒரு பண்டிகை நீங்கள் கொண்டாடுறது எந்த பண்டிகை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? அது நாம் சொல்ல முடியும். தைப்பூசி தான் நாம் பெரிய ஒரு பண்டிகையாக வருஷத்தில் நம்ம கொண்டாடுறோம். மிக விமர்சையாக அதை நம்ம கொண்டாடுறோம். அது எங்களுக்கு உகந்த ஒரு கோயில் தான். எங்கள் பரம்பரையிலேருந்து அதை நாம தான் ஒரு பூசை, ஒரு ஐதீக கோயில். ஐதீக கோயில் பூசை பண்ணிட்டு வர்றோம். அதுக்கெல்லாம் கூட்டம் வருவாங்களா ஐயா? நிறைய கூட்டம் வருவாங்க. அன்னதானம் நடக்குது. அன்னதானம் நடக்குதுங்களா? அப்போ அது பெரிய பூசை தான். சரிங்க, சேனலை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க? ரமேஷ் 12 ரமேஷ் என்கிற இந்த சேனல் முதலாக இப்போது சமீபத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒரு 72 நாள்லேயே இப்போ வந்துட்டு ஒரு 50,000 தாண்டிடுச்சு வியூஸ். அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, தாண்டி இருக்கு. இனிமேலும் அது மென்மேலும் வளர என்னுடைய மகத்தான ஒரு ஆசையை வணங்குகிறேன். சரி, நன்றிங்க ஐயா. நான் உங்களை நேற்றைக்கே உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஏன்னா நீங்கள அடிக்கடி வெளியூருக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. நான் நேரத்தில் உங்களை பார்த்து கேட்டு உங்களை வீட்டுக்கு வந்து இப்போ நான் பேட்டி எடுத்திருக்கேன். எனக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி.